வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான். அதுவும் காலிஃப்ளவர் போட்டு நல்லா ஸ்பைஸியாக எப்படி வைக்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு விரல் அளவுக்கு பட்டையும் 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணது ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடணும். அதன் பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதோட நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா குழைவாக அது வந்துடணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்ச விழுதை நம்ம இதன் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது கொஞ்சம் கெட்டியாகும், அது அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதன் கூட மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதிலோட பார்த்திங்கனாக்கா பட்டாணி நான் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் காலிஃப்ளவரும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் இது கொதிச்சிட்டோம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இந்த குருமாவுக்கு. தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நமக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதன் கூட மேலால் கொத்தமல்லி தலைகள்லாம் தூவி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல அட்டகாசமாக ஒரு ஸ்பைசியான காலிஃப்ளவர் பட்டாணி சேர்த்த குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ டேஸ்ட்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதோட இன்னொரு விஷயம், நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.